ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1934 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1935. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய எக்ஸாம்ஸில் எல்லாருக்குமே இது கன்ஃபியூஸ் ஆகிறது தான். ஸோ 1934 என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்ட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரிசர்வ் பேங்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணது, ஸோ இந்தமாதிரி ரிசர்வ் பேங்க் கொண்டு வரணும்னு பாஸ் பண்ணது 1934. ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்திங்கன்னா April 1, 1935 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸில் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்ட் பாஸ்டுனா 34, அதுவே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணதுன்னா 35. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா கொல்கத்தாவில். ஆனால் அதுக்கப்புறமா அதோட ஆர்பிஐயோட நிரந்தர தலைமையகமாக எங்கே மாற்றிட்டாங்க, மும்பையாக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொல்கத்தா, ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறமா மும்பையாக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எந்த வருஷம் மும்பையாக மாற்றினாங்க அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு கேட்டால் 1937. ஓகேவா? 1937 ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மும்பையை மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மும்பை. ஸோ ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டால் கொல்கத்தா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, செட்டப் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஆர்பிஐயோட ரெக்கமெண்டேஷன் கீழே என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன்றதை செட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்னா 1926 ஹில்டன் யங் கமிஷனை ஆர்பிஐயோட பரிந்துரை கீழே, ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே செட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹில்டன் யங் கமிஷனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னென்னா ராயல் கமிஷன். இதோ இருக்குது பாருங்கள், ராயல் கமிஷன். வாட் இஸ் அனதர் நேம் ஃபார் ஹில்டன் யங் கமிஷன்னு கேட்டால் ராயல் கமிஷன். எ பேங்க் கால்ட் பேங்கர் பேங்க். இது எல்லாமே பாருங்களேன், பேங்கர்ஸ் பேங்க்கு, அப்புறம் சுப்ரீம் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே இந்த மாதிரி நேம்ஸ்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 11th 12th எக்கனாமிக்ஸ் புக்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ பேங்கர்ஸ் பேங்க்கு, சுப்ரீம் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே ஆர்பிஐ தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரெகுலேட்டர் ஆஃப் லோன்ஸு. ஸோ கடன் கட்டுப்பாட்டாளர்னு சொல்லுவாங்க. கடன்களை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது என்னென்னா ஆர்பிஐ தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எ பேங்க் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் மின்ட் ஸ்ட்ரீட். அடிக்கடி மின்ட்டு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிற ஒரு பேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான். அதே மாதிரி பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் வாஸ் கிரியேட்டட். ஸோ யார் வந்து அந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் க்ரியேட் பண்ணதுன்னு கேட்டிங்கனாலும் ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட்டு, கிரெடிட் ரெகுலேட்டர் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ. ஸோ கடன் கட்டுப்பாட்டாளர். அதேமாரி இதுதான் கடன் கட்டுப்பாட்டாளர். ரெகுலேட்டர் ஆஃப் லோன்ஸை வந்து கடன்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட்டு, கிரெடிட் ரெகுலேட்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பேங்க் ஆஃப் அட் த ஐஎம்எஃப். அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பேங்க் இருக்குன்னா அதுதான் அந்த ஆர்பிஐன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குல்ல, ஸோ அதில் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிற பேங்க்கு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, ஆர்பிஐ எப்போ நேஷ்னலைஸ் ஆகிருக்கு? ஸோ ஆக்ட் பாஸ் பண்ணது 34, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 35. ஆனால் இந்த பேங்க்கை ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்காக மாறினது எப்போன்னா January 1, 1949. ஓகேவா? January 1, 1949 இது நேஷ்னலைஸ்டு பேங்காக மாறி இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேரளாவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரமில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த அனிமல் எம்ப்ளோசன்ட் ஆன் த லோகோ ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒரு லோகோ இருக்கும்ல, எப்படி தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோபுரம் இருக்குதோ, கோவில் கோபுரமோ, அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சின்னம் இருக்கும். அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா என்ன அனிமல் இருக்குதுன்னு கேட்டால் டைகர். ஓகேவா? அனிமல்னு கேட்டால் டைகர். அதேமாதிரி என்ன ட்ரீ இருக்குதுன்னு கேட்டால் பாம் ட்ரீ, பனைமரம். ஓகேவா? பனைமரமும் டைகரும் அங்கே இருக்குது, அதோட சிம்பிளில் லோகோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் ஆர்பிஐன்னு கேட்டால் சர் ஆஸ்பர்ன் ஸ்மித். ஓகேவா? ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாருன்னா ஆஸ்பர்ன் ஸ்மித். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, சர் ஆஸ்பர்ன் ஸ்மித். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இந்தியனாக இருந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்தது யாருன்னா சிடி தேஷ்முக். ஓகேவா? சிடி தேஷ்முக் தான் என்ன ஃபஸ்ட்டு ஆர்பிஐ கவர்னராக, இந்தியன் ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்காரு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கவர்னர், ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு கவர்னர்னா சர் ஆஸ்பர்ன் ஸ்மித். அதேமாரி ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் யாருன்னு கேட்டால் சிடி தேஷ்முக். அதேமாதிரி இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்க ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு கேட்கலாம், சக்தி காந்ததாஸ். ஓகேவா? சக்தி காந்ததாஸ், SH
சக்தி காந்ததாஸ். ஓகேவா? எஸ், ஓகேவா? இங்கே கே வரும். சக்தி காந்ததாஸ். ஸோ இவர் எத்தனாவது கவர்னராக இருக்காருன்னு கேட்கலாம். ஸோ இவர் தான் வந்து 25th கவர்னர். ஸோ எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். ப்ரெசன்ட் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு கேட்டால் சக்தி காந்ததாஸ். அதே மாதிரி ஹூ இஸ் த 25th கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் சக்தி காந்ததாஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.